பிரதர். குட் குட் மார்னிங் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? குஷியா இருக்கும். ஓகே, சரிங்க சிஸ்டர். இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். பாடமாக வாக்கியங்களை கேட்போம். தேதி வந்து 5/3/2025 காலை முரளி பப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, சந்தோஷத்தை போன்ற நீங்கள் சந்தோஷமாக இருந்து நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பிரதரப்பா. சந்தோஷத்தை போன்ற ஒரு சத்தான டானிக் எதுவும் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருந்து தந்தைய நினைவு செய்தீங்கன்னா, அதாவது நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க தூய்மையாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்டு பதிலும் சொல்லியிருக்காங்க. எந்த கர்மமும் விகர்மம் ஆகாமல் இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில், விகர்மத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனம் ஸ்ரீமத். பாபாவினுடைய முதல் ஸ்ரீமத் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் பவனமாகி விடுவீர்கள். ஆமா, இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு விகர்மமே நம்ம செய்யாம இருக்கிறது, இன்னொன்னு செஞ்ச விகர்மங்கள் எல்லாம் பஸ்பமாக்குறது. ஸ்ரீமத் என்ன அப்படின்னா, தந்தைய நினைவு செய்யுங்க. ஆத்மா உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யும் போது உங்களுடைய பழைய விகர்மங்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும். ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க அப்படின்னா, தந்தை இப்படி எப்படி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கண்ணை எப்படி பயன்படுத்துங்க, வார்த்தை எப்படி பயன்படுத்துங்க, எண்ணம் எப்படி இருக்கட்டும், செயல் எப்படி இருக்கட்டும் அப்படின்ற ஸ்ரீமத்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? அதுபடி நடந்தீங்கன்னா எந்த ஒரு விகர்மமும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பாவமெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வரும், ஒரு பக்கம் பாவமே செய்யாதவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா நீங்க விகர்மஜித்தா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் எங்கும் அமர்ந்திருக்கின்றீர்கள், மேலும் சேவை நிலையங்களிலும் அமர்ந்திருக்கின்றீர்கள். அனைத்து குழந்தைகளும் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தை வந்துள்ளார். அவர் நம்ம இந்த சீச்சி பழைய உலகத்திலிருந்து பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதை பாபா வந்திருக்கின்றார் பாவனமாக்குவதற்காக. மேலும் ஆத்மாக்களுடன் உரையாடுகின்றார். ஆத்மாதான் காதுகள் மூலம் கேட்கிறது. ஏனென்றால் பாபாவிற்கு தனக்கென்று சொந்த சரீரம் கிடையாது. எனவே சரீரத்தை ஆதாரமாக எடுத்து என்னுடைய அறிமுகம் தருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் இந்த சாதாரண சரீரத்தில் வந்து குழந்தைகளுக்கு பாவனமாவதற்கான வழியை கூறுகின்றேன். அதுவும் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு இந்த யுக்தியை கூறுகின்றேன். இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அதாவது அந்த இத சொல்றாரு, தந்தை வந்திருக்கேன், தந்தை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து உங்களுடைய என்ன, அது நீங்க ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டீங்க, தந்தை உங்களை இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். நீங்க காதுகள் மூலமா கேட்டுட்டு இருக்கீங்க, தந்தை இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை பயன்படுத்தி ஆதாரமா எடுத்து உங்களுக்கு வாய் மூலமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா தான் காது மூலமா கேட்டுட்டு இருக்குது, பரமாத்மா வந்து இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை பயன்படுத்தி வாய் மூலமா ஞானத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். நீங்க ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டீங்க, இப்ப தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும், அதுக்காக தான் தந்தை வந்திருக்கேன், இந்த சீச்சி உலகத்துல இருந்து விடுபட்டு இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஏன் பிரம்மாவோட உடம்புல வரேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் பாபாவிற்கு தனக்கென்று சொந்த சரீரம் கிடையாது, அதனால அந்த சரீரத்தை ஆதாரமா எடுத்து வரேன் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ராவண ராஜ்யம் சோகவனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கலியுகத்தை தான் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. இது துக்கதாமம். சுகதாமம் என்பது கிருஷ்ணபுரி, சொர்க்கம். இப்பொழுது அது இல்லை. இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் நமக்கு படிப்பு கற்று தருவதற்காக என்பதை குழந்தைகள் நன்றாக புரிந்துள்ளீர்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் வீட்டில் கூட பாடசாலை ஏற்பாடு செய்ய முடியும், பாவனமாகி மற்றவர்களையும் பாவனமாக்க முடியும். நீங்கள் பாவனமானீர்கள் என்றால் பிறகு உலகமும் பாவனமாகிவிடும். இப்பொழுது இது அழுக்கான உலகமாக இருக்கின்றது. இப்பொழுது இது ராவண ராஜ்யம். இந்த விஷயங்களை யார் நல்ல முறையில் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே பிறருக்கும் புரிய வைக்க முடியும். பாபா இதைத்தான் கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள், பிறருக்கும் இப்படியே புரிய வைக்கவும் பாபா வந்திருக்கிறார். மேலும் சொல்கிறார், என்னை நினைவு செய்தீர்களானால் நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள், எந்த அசுர கர்மமும் செய்யாதீர்கள். அதாவது நீங்க பாவனம் ஆயிட்டீங்க அப்படின்னா முழு உலகமுமே பாவனம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. கலியுகத்தை சோகவனம்னு சொல்றாரு, கிருஷ்ணபுரி அப்படிங்கறது சத்தியுகத்தை சொல்றாரு.
இதான் கம்சபுரியா இருக்குது, கலியுகமா இருக்குது, நரகமா இருக்குது, அசுரகுணம் உடையவர்களா இருக்காங்க இங்க. ஆனா சத்தியுகத்தை பாருங்க, கிருஷ்ணபுரி, அங்க தெய்வீக குணங்கள் நிரம்பியவங்களா இருப்பாங்க. அதான் நீங்க எப்ப பாவனமாகறீங்களோ, இந்த அசுர குணத்துல இருந்து தெய்வீக குணங்களுடையவர்களா மாறுறீங்களோ, தூய்மையாகறீங்களோ மொத்தமா, அப்ப இந்த முழு உலகமும் பாவனமாயிடும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதுக்கு என்ன ஆதாரமா இருக்கு? நினைவு தான் ஆதாரமா இருக்குது. ஆத்மானு வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க, அப்ப தூய்மையாயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நரகத்துல இருந்து விடுபட்டு அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, கம்சபுரியில இருந்து விடுபட்டு கிருஷ்ணபுரிக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். பாபா சொல்றாங்க, எந்த அசுர கர்மமும் செய்யாதீர்கள். மாயா உங்களை எந்த கீர்த்தி கர்மம் செய்விக்கின்றதோ அது அவசியம் பாவ கர்மம் ஆகிவிடும். முதலில் ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறுவது கூட மாயை தான் சொல்ல வைக்கின்றது அல்லவா? மாயை உங்களை ஒவ்வொன்றிலும் பாவத்தை தான் செய்ய வைக்கின்றது. கர்மம் விகர்மம் அகர்மத்தினுடைய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கின்றார். ஸ்ரீமத்படி நீங்கள் அரைக்கல்பம் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள், பிறகு அரைக்கல்பம் ராவணன் வழிபடி நடந்து துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பக்தி செய்து கீழே தான் இறங்கி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கல் புத்தியாக இருந்தீர்கள். கல் புத்தி மற்றும் தங்க புத்தி என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? கர்மம் அக்கர்மம் விகர்மம் இந்த ரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறாரு. ராவணன் உங்களை கல் புத்தி உடையவரா ஆக்கி வச்சிருக்கான், தந்தை வந்து உங்களை தங்க புத்தி உடையவரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மாயை உங்களை எப்பவுமே ஏதாவது தீய கர்மம் இந்த விகர்மம் செய்ய வச்சுதான் பாவ ஆத்மாக்கெல்லாம் உங்களை ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், இப்ப நீங்க புண்ணிய ஆத்மா புண்ணிய கர்மம் செய்யக்கூடியவங்களா ஆகணும். கல்புத்திங்கிறது ராவணனுக்கு வசமானாலும் கல்புத்தி உடையவர்கள் ஆயிட்டீங்க. தங்க புத்தி ஆகணும் அப்படின்னா தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் பண்ணீங்கன்னா தங்க புத்தி உடையவர்கள் ஆகுறீங்க அப்படின்றாரு. வார்த்தை சொல்லியிருக்காங்க, கர்மம் விகர்மம் அகர்மம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகத்துல என்ன செஞ்சாலும் அது விகர்மமா தான் ஆகும். அகர்மம் வந்து நம்ம சத்தியுக திரேதாயத்துலதான் செய்வோம். இப்ப நம்ம கலியுகத்துல நம்ம செய்யறது எல்லாமே விகர்மமா தான் ஆகும். அதை நம்ம வந்து ஸ்ரீமத் படி நடந்து நல்ல சுகமான கர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறதே அப்ப வந்து கொடுக்குறாங்க. அப்பா சொல்றாங்க, ஏ ஈஸ்வரா, இவருக்கு நல்ல புத்தி கொடுங்கள், இவர்கள் சண்டையை நிறுத்தட்டும் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகின்றார்கள் அல்லவா? பாபா இப்பொழுது நல்ல புத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மா பதீத்தமாகி விட்டீர்கள். நினைவு யாத்திரை மூலமாக பாவனமாக வேண்டும். நடக்கவும் சுற்றி வரவும் பாபாவுடைய நினைவில் எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்களுக்கு சரீர உணர்வு மறந்துவிடும். கோசத்தை போன்ற சத்தான உணவில்லை என்ற புகழ் கூட இருக்கின்றது. மனிதர்கள் செல்வத்தை சம்பாதிக்க எவ்வளவு தூரத்திற்கு குஷியோடு செல்கிறார்கள். இங்கு நீங்கள் எவ்வளவு செல்வந்தர் பணக்காரர்கள் ஆகின்றீர்கள். பாபா சொல்கிறார், நான் கல்பகல்பமாக வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை தருகிறேன். இந்த நேரம் அனைவரும் பத்தித்தமாக உள்ளனர். பாவனமாவதற்காக வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாதான் பாபாவை அழைக்கின்றது. ராவண ராஜ்யத்தில் சோகவனத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் இருக்கின்றது. இந்த நேரம் உலகமே தமோ பிரதானமாக இருக்கின்றது. சதோ பிரதானமான தேவதைகள் சித்திரங்கள் மட்டுமே இருக்கின்றன. அவர்களுக்கு மகிமையும் பாடப்படுகின்றது. சாந்திதாமும் சுகதாமும் செல்ல மனிதர்கள் எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். பகவான் எப்படி வந்து நமக்கு பக்தியின் பலன் தருவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது பக்தியின் பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஓகே சிஸ்டர், பக்தியின் பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. மனிதர்கள் வந்து தந்தை அழைச்சிட்டு இருக்காங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரை வாருங்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. பக்தியின் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றவும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பக்தியின் பலன் என்ன? முக்தி, ஜீவன் முக்தி. அந்த ஆசையை தந்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு? இந்த நேரம் உலகமே தமோ பிரதானமாக இருக்கிறது. சதோ பிரதான தேவதைகளோட சித்திரம் மட்டும்தான் இருக்கு. ஆமா, சொல்லிட்டு வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாரு. ராவண ராஜ்யத்தில் சோகவனத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஆமா, சோகவனத்துல ராவணனுக்கு வசமானனால, நீங்க 5 விகாரங்களுக்கு வசமானால சோகவனத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த துக்கத்துல மாட்டிக்கிட்டனாலதான் அந்த அரைக்கல்பம் பக்தி செய்துட்டே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. பக்தியின் பலனை கொடுக்க இறைவன் ஒரு நாள் வருவார் அப்படின்றத மனிதர்கள் புரிஞ்சிருக்காங்க, ஏதோ புரிஞ்சிருக்காங்க, அதனால அவங்க அழைச்சிட்டு இருக்காங்க. அதனால தந்தை இப்ப வந்திருக்கேன், பக்தியின் பலனான ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். பக்தியின் பலன் என்ன? முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. அத பின்னாடி சொல்லுவார் சிஸ்டர். சரி வாசி.
ஒன்று அப்பா சொல்றாங்க, ஒன்று முக்தி, இன்னொன்று ஜீவன் முக்தி என்று பக்திக்கு 2 வித பலன் கிடைக்கின்றது. ம். இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம். யார் ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் எடுத்து அதனால் நல்ல பலனை அடைவார்கள். பக்தி குறைவாக செய்தால் ஞானமும் குறைவாகத்தான் கேட்பார்கள், பலனும் குறைவாகத்தான் கிடைக்கும். கணக்கு இருக்கின்றதல்லவா? பதவியும் நம்பர் படிதான் உள்ளது. பாபா சொல்கிறார், என் குழந்தையான பிறகு நீ விகர்மத்தில் விழுகின்றீர்கள் என்றால் என்னை விட்டு விட்டீர்கள். ம். மிகவும் கீழே சென்று விடுவீர்கள். சிலர் கீழே விழுந்து பிறகு எழுந்து விடுகிறார்கள். ம். சிலர் புதை சேற்றில் சாக்கடையில் விழுந்து விடுகின்றனர். ம். புத்தி முற்றிலும் மாறுவதே இல்லை. ம். நாம் பகவானுக்கு உறுதிமொழி கொடுத்துவிட்டு ஏமாற்றி விட்டோம், விகாரத்தில் விழுந்து விட்டோம் என்ற துக்கம் மனதை உறுத்துகின்றது. பாபாவுடைய கையை விட்டு விடுவதால் மாயையினுடையவராகி விடுகின்றோம். ம். அவர்கள் வாயு மண்டலத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள். ம். அதாவது இந்த காம விகாரத்துக்கு சொல்றாரு, நீங்க தந்தையினுடையவராகி தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் விகாரத்துல விழுந்து தூய்மையற்றவரா ஆனீங்களா என்ன ஆகும் அப்படின்றத சொல்றாரு. வாயுமண்டலத்தை கெடுத்துருவீங்க, உங்களுடைய பாக்கியத்தையும் நஷ்டம் பண்ணிக்கிடுவீங்க, உங்க அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ம். அப்பா சொல்லுங்க, பாபாவுடன் தர்மராஜ் அப்புறம் அந்த இருக்கிறார்களா? அந்த பக்தியின் பலன் ஏதோ சொல்லியிருந்தார் இல்லையா? பக்தி ஞானம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா பக்தி நல்லா செஞ்சிருப்பாங்க. இப்ப பக்தி கொஞ்சமா செஞ்சிருந்தா கூட அந்த ஞானத்தை கூட குறைவா தான் தாரணை செய்துக்கிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு சிஸ்டர். சரி வாசம். அப்பா சொல்றாங்க, பாபாவுடன் தர்மராஜ் இருக்கின்றார் அல்லவா, நான் என்ன செய்கின்றேன் என்று அந்த நேரம் தெரிவதில்லை. பிறகு வருத்தப்படுகிறார்கள். இப்படி நிறைய நடக்கின்றது. யாரையாவது கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போன பிறகு இப்படி செய்துவிட்டேனே என்று வருத்தப்படுகின்றார்கள். கோபத்தில் அடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். செய்திகள் பத்திரிகைகளில் வருகின்றது. நீங்கள் செய்தித்தாள்கள் படிப்பது இல்லை. உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிவதில்லை. நாளுக்கு நாள் உலகத்தின் நிலை மோசமாகி கொண்டிருக்கிறது. ஏனெனில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள். பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பத்தேடு குறைவுள்ளதாகி விடுவதைப் போல் எந்த காரியமும் செய்யக்கூடாது. பாபா சொல்கிறார், நான் உங்கள் ஆசிரியராக இருக்கின்றேன் அல்லவா. ஆசிரியரிடம் மாணவர்களின் படிப்பு மற்றும் நடத்தை காண பதிவேடு இருக்கும் அல்லவா. சிலருடைய நடத்தை மிக நன்றாக உள்ளது, சிலருடையது குறைவாகவும் சிலருடையது மிகவும் மோசமாகவும் உள்ளது. நம்பர் வார் தான் இருக்கின்றார்கள். இந்த பரம தந்தை எவ்வளவு உயர்ந்த படிப்பை கற்றுத் தருகிறார். இவரும் கூட ஒவ்வொரு குழந்தையின் நடத்தையை தெரிந்து இருக்கிறார். என்னிடம் இந்த பழக்கம் இருக்கின்றது, இதனால் நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்பது கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஓகே சிஸ்டர். முதல்ல காமத்தை சொன்னார், ரெண்டாவது கோபத்தை சொல்லிட்டு இருக்காரு. கோபம் என்ன சொன்னார் அப்படின்னா, சண்டையிட்டு இருக்காங்க, கொலை கூட செய்துடுறாங்க, அப்புறமேல் நான் இப்படி செய்துட்டேன்னு வருத்தப்படுறாங்க, பச்சாதாபப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்தித்தாள்லாம் படிக்கிறது இல்ல, ஆனா செய்தித்தாள் படிக்கக்கூடிய பாப்பா சொல்றாரு, இந்த உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மிகவும் மோசமானதா போயிடுச்சு. இப்ப நீங்க மாணவர்களா இருக்கீங்க, தந்தை ஆசிரியரா இருக்கேன், உங்களுக்கு நல்ல நடத்தையை கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப மாணவர்களுடைய ரெஜிஸ்டர் எல்லாமே தந்தை கிட்ட இருக்கும் இல்லையா, அதாவது ஆசிரியர்கிட்ட இருக்கும் இல்லையா. மாணவர்கள் நன்னடத்தையோட நடந்துக்கிறாங்களா, கேரக்டர்ஸ் போடுவாங்க இல்லையா நமக்கு ஸ்கூல்ல கூட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, குட், வெரி குட், புவர், சாட்டிஸ்ஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தாங்கன்னா இருக்கும் இல்லையா. அது போல பாபாவும் சொல்றாரு, எங்களுடைய நடத்தை எப்படி எப்படி இருக்குதுன்னு உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும், பாபா கிட்டே அந்த ரெஜிஸ்டர் இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால உங்களுடைய பதிவேடுகளை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பதிவேடுகளை தான் அப்பா ரெக்கார்ட்ஸ்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ரெக்கார்ட்ஸ்னா என்னது? சமஸ்காரம். உங்களுடைய சம்ஸ்காரம் எப்படி மாறி இருக்குது. ஏன்னா நீங்க இப்ப அசுர சம்ஸ்காரத்துல இருந்து தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ரெஜிஸ்டர், ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பதிவேடுகள், பதிவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி புரிய வைக்கின்றார். படிப்பை நல்ல முறையில் படிக்கவில்லை, பிறருக்கு துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் துக்கப்பட்டு இருப்பீர்கள், பதவியும் குறைந்துவிடும், தண்டனை நிறைய அடைய வேண்டி இருக்கும். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய மற்றும் பிறருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டுமானால் கருணை உள்ளம் கொண்ட சமஸ்காரத்தை தாரணை செய்யவும். எப்படி பாபா கருணை உள்ளம் உடையவராகி இருப்பதால் நமக்கு டீச்சராகி படிப்பு கற்றுத் தருகின்றார். சில குழந்தைகள் நல்ல முறையில் கற்று பிறகு கற்பிக்கின்றார்கள். இதில் கருணை உள்ளம் இருக்க வேண்டும். டீச்சர் கருணை உள்ளம் உடையவர் அல்லவா.
ம். எப்படி நல்ல பதவி அடைவது என்பதற்காக வருமானத்திற்கான வழி கூறுகின்றார். உலகாயத படிப்பில் அநேக விதமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இவர் ஒரே ஒரு ஆசிரியர் தான். படிப்பு கூட ஒன்றுதான். மனிதனிலிருந்து தேவதா ஆகக்கூடிய படிப்பு. இதில் முக்கியமானது தூய்மைக்கான விஷயம். தூய்மையை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாபா வழிகாட்டுகின்றார். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்கள் என்ன முயற்சி செய்ய முடியும்? உயர்ந்த மதிப்பெண் பெறாதவர்களுக்கு டீச்சர் என்ன முயற்சி செய்வார்? பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட டீச்சர் அல்லவா? பாபா உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு வேறு யாரும் உலகத்தின் இது வரைக்கும் சொல்லிடுங்க மேடம். அந்த மனிதன்ல இருந்து தேவதை ஆக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவார். அதான் இங்கேயும் சொல்றார், மனிதன்ல இருந்து தேவதை ஆக்கக்கூடிய ஆசிரியர் அப்படின்றத சொல்றாரு பாபா. இப்ப நீங்க இந்த மனித நிலையிலிருந்து தேவதா நிலைக்கு போகணும்னா தந்தை கொடுத்தக்கூடிய அந்த ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமான ஸ்ரீமத் எதுனா அந்த தூய்மைக்கான ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றாரு. தூய்மையானீங்கன்னா போயிடலாம் அப்படின்றாரு. தூய்மைங்கிறது எப்போ எத்தனை தூய்மை சொல்லுவார்? எண்ணத்திலையும் தூய்மை, வார்த்தையிலையும் தூய்மை, செயல்லையும் தூய்மை அப்படின்னு சொல்லுவார். இந்த மூணுலையும் தூய்மை ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. ஓகே சிஸ்டர் வாசிங்க. கருணை உள்ளம் கொண்டவரா இருங்க. ஆமா, மற்றவங்க மீது கருணை காட்டக்கூடியவங்களா இருங்க. நீங்களும் பாடத்தை படிங்க, மற்றவர்களுக்கும் பாடத்தை கற்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பாபா சொல்கிறார், உங்களுக்கு வேறு யாரும் உலகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தின் சரித்திரம் பூகோளத்தை புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எல்லையற்றதாக புரிய வைக்கப்படுகிறது. உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியமாக உள்ளது. இதை கூட உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது பதீத்த உலகம் விநாசமாகி பாவன உலகம் ஸ்தாபனை ஆகின்றது. சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். உண்மையில் அவர்களை காட்டில் தான் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் ரிஷி முனிகள் சன்னியாசிகளா? சரி, ஓகே. சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். உண்மையில் அவர்கள் காட்டில் தான் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் ரிஷி முனிகள் அனைவரும் காட்டில் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு பிரதானத்தின் சக்தி இருந்தது. மனிதர்களை கவர்ந்து இழுத்தார்கள். எங்கெங்கோ உள்ள குடில்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து சென்றார்கள். சன்னியாசிகளுக்கு கோவில் கட்டுவதில்லை, எப்பொழுதும் தேவதைகளுக்குத்தான் கோவில் கட்டுகின்றார்கள். நீங்கள் எந்த பக்தியும் செய்யவில்லை, நீங்கள் யோகத்தில் இருக்கின்றீர்கள். அவர்களிடம் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதற்கான ஞானம் இருக்கின்றது. பிரம்மத்தில் ஐக்கியமாக நினைக்கிறார்கள். ஆனால் பாபாவை தவிர அங்கு வேறு யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியாது. பாபா வருவதே சங்கமயுகத்தில் தான். வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் வாபஸ் சென்று விடுகின்றார். இருங்க சிஸ்டர் சொல்லிடலாம். அந்த சன்னியாசிங்க அப்படிங்கிறவங்க துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க காட்டுல தான் வசிக்கணும். காட்டுல தான் இருந்தாங்க, முதல்ல தத்துவ பிரதானமா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து போகும்? ஏன்னா சன்னியாசிகள் சமைக்க மாட்டாங்க. ஒண்ணு அந்த காட்டுல இருக்கக்கூடிய காய்கனிகள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. இல்லாட்டினா சாப்பாடு வெளியில யார் இல்லற மார்க்கத்தினரா இருக்காங்களோ அவங்க சமைச்சு அவங்களுடைய குடிலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத சொல்றாரு. அவங்க மற்றவர்களை கவர்ச்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏன்னா தூய்மையின் காரணத்தினால. அது போல நீங்களும் இப்ப தூய்மையா இருந்தீங்கன்னா மற்றவர்களை கவர்ச்சி செய்து உங்களால ஞானம் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. அவங்க கிட்ட இருந்தது வெறும் அந்த பிரம்மாண்டத்தின் ஞானம் மட்டுமே. அங்க அந்த பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வாங்க. அங்க போய் ஐக்கியமாயிடும் நினைப்பாங்க. ஆனா நீங்க இருக்கிறது யோகம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணும் பக்தி கிடையாது, யோகம். ஆத்மாவில் வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்றீங்க. அவங்க வெறும் அந்த ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய அந்த வீட்டையே இறைவன் நினைச்சிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க பரமாத்மாவை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது பக்தி கிடையாது, உண்மையான யோகம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசிங்க. சொல்றாங்க, ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் வேண்டும் அல்லவா? அதாவது ஸ்தாபனை செய்கிறார். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து மற்ற ஆத்மாக்களுக்கும் வாபஸ் சென்று விடுகின்றார். ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் வேண்டும் அல்லவா? பழைய உலகத்தில் யாருமே இருக்க வேண்டாம். நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதியாகின்றீர்கள். எப்போது நம்முடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போது முழு உலகத்திலும் நாம் தான் இருந்தோம். வேறு எந்த கண்டமும் இல்லை. இங்கு நிலப்பரப்பு நிறைய இருந்தது. அங்கு நிலப்பரப்பு நிறைய இருந்தும் கூட கடலை வற்ற வைத்து நிலப்பரப்பை உருவாக்குகின்றனர். ஏனென்றால் இங்கு மக்கள் பெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கடலை வற்ற வைப்பது இதனை அயல்நாட்டிலிருந்து கற்றுக்கொண்டனர். பாம்பே முதலில் என்னவாக இருந்தது, அது மீண்டும் அது இருக்காது. பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது அல்லவா?
நில அதிர்வுகள் ஏற்படுகிறது. அணு ஆயுத மழை பொழிந்தால் என்ன செய்வார்கள்? வெளியில் வர முடியாதல்லவா? ம், இயற்கை சீற்றங்கள் நிறைய வரும். இல்லையென்றால் இவ்வளவும் எப்படி விநாசமாகும்? ம், சத்தியுகத்தில் பாரதவாசிகள் கொஞ்சம் மட்டுமே இருப்பீர்கள். இன்று என்ன இருக்கின்றது, நாளை என்னவாக போகின்றது, இவை அனைத்தும் குழந்தைகள் தான் தெரிந்திருக்கின்றீர்கள். இந்த ம். ஞானத்தை யாரும் தர முடியாது. பாபா சொல்கின்றார், நீங்கள் அனைவரும் பத்தித்தமாக இருக்கின்றீர்கள். எனவே எங்களை பாவனமாக்குங்கள் என்று என்னை அழைக்கின்றீர்கள். நான் அவசியம் வருகின்றேன். அப்போதுதான் பாவனமான உலகம் ஸ்தாபனையாகும். ஓகே சிஸ்டர். அதாவது இப்ப எல்லாரும் வாபஸ் போகணும். இது பழைய உலகமா இருக்குது. பழைய உலகத்துல எல்லாரும் துக்கம் உடையவர்களா ஆயிட்டாங்க. இப்ப இந்த பழைய உலகம் எல்லாமே விநாசமாக போகுது. அதனாலதான் தந்தை முன்னாடி சொன்னாரு, இப்ப வாபஸ் ஆகி எல்லாரும் போகணும், முக்திக்கு போகணும். முக்தி போயிட்டு நீங்க புது உலகமான அந்த சத்தியுகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. தூய்மையானாதான் நீங்க சாந்தி தாமம் போயிட்டு, அதாவது முக்திக்கு போயிட்டு ஜீவன் முக்திக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பழைய உலகம் எப்படி விநாசமாகும் அப்படின்றத அடுத்து சொல்றார். இந்த பழைய உலகம் இந்த அணு ஆயுதங்களின் மழை பொழியும், இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பாம்பை கூட முதல்ல மண், அதாவது நீர் சூழ்ந்த பகுதியாக தான் இருந்துச்சு, ஒரு சின்ன தீவு போல தான் இருந்துச்சு. அதைத்தான் அப்புறமேலு பெரிய நகரமா உருவாக்கியிருக்காங்க. இது கூட விநாச நேரத்துல அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. தந்தைக்கு அனுபவம் இருக்கு இல்லையா அப்படின்றது சொல்றாரு. அதாவது நிலநடுக்கம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இயற்கை சீற்றம் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே கடலுக்கடியில போயிடும் அப்படின்றத சொல்றாரு. புது உலகத்துல நீங்க மட்டுமே சாந்தி தாமத்துல இருந்து வந்து சுகதாமத்துல வந்து வசிக்க வருவீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சிஸ்டர், தந்தை மூலமா தான் இந்த தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆக்கப்படுது அப்படின்றத சொல்றாரு. அப்போ சொல்றாங்க, நான் அவசியம் வருகின்றேன். அப்போதுதான் பாவனமான உலகம் ஸ்தாபனையாகும். பாபா வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எவ்வளவு நல்ல யுக்தியை தருகின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ. தேக சகிதம் போது தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டு என் ஒருவனை நினைவு செய்யவும். இதில் தான் முயற்சி உள்ளது. ஞானம் மிக சகஜமானது. சிறிய குழந்தைகள் கூட உடனே நினைவு செய்துவிடும். மற்றபடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைப்பது இது மிகவும் கடினம். பெரியவர்கள் புத்தியில் கூட தங்குவதில்லை. சிறியவர்கள் எப்படி நினைவு செய்ய முடியும்? சிவபாபா என்று கூறுவார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா? நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி. இது நினைவில் வருவது கடினமாக உள்ளது. இதனை சரியான ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பாபா கூறுகின்றார், எனது சரியான ரூபம் புள்ளி. எனவே நான் யார், எப்படி இருக்கின்றேன், இதனை நினைவு செய்யவும். இதில்தான் மிகப்பெரிய முயற்சி இருக்கின்றது. பரமாத்மா பிரம்ம தத்துவம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சொல்லுங்க. அதாவது எப்பவுமே நினைவு செய்யும் போது இந்த தேக சம்பந்தங்கள், அதாவது தேக உறவுகள், தாய் தந்தை, கணவன் மனைவி எல்லாரும் இருக்காங்க இல்லையா, தேக ரீதியா அவங்க, அப்புறம் தேக உலகாய பொருட்கள், உடைமைகள், மற்ற இந்த உலகாய விஷயங்கள், இந்த இயற்கை சீற்றம் விநாசம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் நம்மளை பிடிச்சு கீழே இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இருந்தெல்லாம் உங்களோட நினைவை நீக்கிட்டு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்களை புள்ளின்னு நினைச்சிட்டு பரமாத்மா தந்தையும் புள்ளி ரூபத்துல இருக்காரு. இப்படி நினைவு செய்யும் போது உங்களுக்கு விகர்மங்கள் விநாசமாகும் தந்தை சொல்றாரு. ஆனா இப்படி நினைவு செய்யறதுதான் கிடையாது. பெரியவங்களுடைய புத்தியில கூட இது பதிகிறது கிடையாது. சின்னவங்க கூட இப்படி நினைவு செய்யறது கிடையாது. சிவபாபான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி நினைவு செய்யறது இல்லைன்னு சொல்றாரு. எப்ப பரிசுத்தம் ஆகும் அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள், தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இதனுடைய ஈர்ப்பு கவர்ச்சியில இருந்து விடுபடும் போது ஆத்ம அபிமானி உடையவரா, தேக அபிமானத்துல இருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி உடையவரா ஆவோம் அப்படின்றத சொன்னார். ஓகே சிஸ்டர், அடுத்த என்னமோ சன்னியாசின்னு வாசித்தீங்க இல்லையா? இப்போ சொல்றாங்க, அவர் புள்ளியாக இருக்கின்றார். இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளதல்லவா? ஆத்மாக்களாக பரந்தாமத்தை அவர்கள் பரமாத்மா என்று கூறுகிறார்கள். நான் ஆத்மா, பாபாவின் குழந்தை. இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் பரமாத்மா, மேலான உலகில் இருப்பவன் என்று பாபா இந்த வாய் பிரம்மா மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட மேலான உலகத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் பிறப்பு இறப்பில் வருகின்றீர்கள். நான் வருவது இல்லை. நீங்கள் இப்பொழுது 84 ஜென்மத்தை பற்றி கூட புரிந்து கொண்டீர்கள். பாபாவுடைய பாற்று என்ன என்பதையும் புரிந்து கொண்டீர்கள். ஆத்மா சிறிது பெரியதாவது இல்லை. மற்றபடி இரும்பு யுகத்தில் வருவதால் அழுக்காகி விடுகின்றது. இவ்வளவு சிறிய ஆத்மாவுக்குள் முழு ஞானமும் இருக்கின்றது. பாபா சிறிய புள்ளி, ஆனால் அவரை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது.
ஓகே. அதாவது 84 பிறவிகளின் சக்கரத்துல ஆத்மாக்களாகிய நீங்க மட்டும்தான் வாரீங்க. நான் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல வரதில்ல. நான் மேலான உலகமான அந்த பரந்தாமத்துல மட்டும் இருக்கேன் அப்படின்றத சொல்றேன். என்னுடைய பார்ட் எப்ப நடக்குதுன்னு இப்ப குழந்தைங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. 84 பிறவிகள் நம்ம முழுசா முடிக்கும் போது ஆத்மாவான நாம சத்துவ பிரதானம், சத்துவம், ரஜோ, தமோ பிரதான நிலையை அடையும் போது தந்தை வந்து அந்த தமோ பிரதான நிலையில வந்து நம்மள குழந்தையா தத்தெடுத்து மீண்டும் சத்துவ பிரதான நிலைக்கு உயர்த்திட்டு போறார். இதுதான் அவருடைய பார்ட் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். 84 பிறவிகள் சக்கரத்தை ஆத்மாக்கள் மட்டும்தான் வாரீங்க. பரமாத்மா தந்தை மேலான உலகத்துல மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய பார்ட் இந்த சமயத்துல மட்டும் நடக்குதுன்னு சொல்றாரு சிஸ்டர். சன்னியாசிங்க என்ன செஞ்சுட்டாங்க? இங்க போய் அந்த அந்த வீடை மட்டும் நினைவு செய்யறாங்க அப்படின்றத சொல்றாரு. அவங்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த ஞானம் எப்படி நம்ம சத்துவரஜ தமோ நிலையில இறங்கி வரோம் அப்படிங்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. வெறும் யோகத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த அடயோகம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தூய்மையா இருக்க காரணத்தினால மற்றவர்கள் மீது அவங்களுக்கு கவர்ச்சி ஏற்படுது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். மற்றவர்களுக்கு இந்த சன்னியாசிகள் மீது அவங்க தூய்மையா இருக்க காரணத்தினால கவர்ச்சி ஏற்படுது. அவ்வளவுதான் விஷயமே தவிர வேற எதுவும் கிடையாது. அவங்க பின்னாடி போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தந்தை கொடுக்கக்கூடிய இந்த வழியின் மூலமா நீங்க மொத்தமாவே தமோ பிரதானிலிருந்து சத்துவ பிரதானமா ஆயிடுறீங்கன்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பாபாவும் கூட சிறிய பிள்ளை, ஆனால் அவரை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர் ஞானக்கடல் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இந்த நேரம் நீங்கள் எதை படிக்கின்றீர்களோ இதனை கல்பத்திற்கு முன்பு கூட படித்திருக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் தேவதா ஆகி இருக்கின்றீர்கள். உங்களில் யார் பதீத்தமாகி தனது புத்தியை அழுக்காக்கி விடுகின்றார்களோ அவர்களின் அதிர்ஷ்டத்தில் தோஷம் ஏற்பட்டு விடுகின்றது. ஏனென்றால் அவர்களால் தாரணை செய்ய முடிவதில்லை. மனம் உள்ளுக்குள் உறுத்தும். நீங்கள் பவித்திரமாகுங்கள் என்று பிறருக்கும் அவர்களால் சொல்ல முடியாது. பாவனமாகி பிறகு நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை உள்ளுக்குள் புரிந்து கொள்கின்றனர். வருமானம் அனைத்தும் இல்லாமல் போய்விடும். பிறகு மீள்வதற்கு நீண்ட காலம் ஆகின்றது. ஒரு அடி மிகுந்த காயத்தை ஏற்படுத்துகிறது. பதிவேடு குற்றமுள்ளதாகி விடுகின்றது. பாபா கூறுவார், நீ மாயாவிடம் தோல்வி அடைந்து விட்டாய். எனவே உன்னுடைய அதிர்ஷ்டத்தில் குறை ஏற்பட்டு விட்டது. மாயாஜித் ஜெகத்ஜீத் ஆக வேண்டும். ஜெகத்ஜீத் அதாவது உலகை வென்றவர் என்று மகாராஜா மகாராணியைத்தான் சொல்லப்படுகிறது. ஆமா, சரி சார், சொல்லுறா. சொல்லுங்க. அந்த ரெஜிஸ்டர்ல வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. விகாரத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்க அதிர்ஷ்டம் குறைவு ஏற்படும் இல்லையா அப்படின்றத சொல்றாரு. பிளாக் மார்க் விழுந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப மகாராஜா மகாராணி ஆகணும்னா எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாம நீங்க போகணும். இப்ப அந்த ரெஜிஸ்டர்ல பிளாக் மார்க் விழுந்துட்டே இருந்துச்சுன்னா எப்படி நீங்க ராஜா ராணி பதவிக்கு போக முடியும்? சாதாரண பிரஜைக்கு தான் போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப ரெஜிஸ்டர் நல்ல விதத்துல பாதுகாத்துக்கணும், விகாரத்துல செல்லக்கூடாது அப்படின்றத நீங்க ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு சிஸ்டர். தனது புத்தியை அழிக்காக்கி விடுகின்றார்களோ அவர்களின் அதிர்ஷ்டத்தில் தோஷம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அவர்களால தாரணை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா. பரமாத்மா ஓகே சொல்றாங்க, பிரஜைகளை மகாராணியைத்தான் சொல்லப்படுகிறது. பிரஜைகளை சொல்ல முடியுமா? இப்பொழுது தெய்வீக அதாவது ஜெகத்ஜீத் அப்படின்னு உலகத்தை வென்றவர்கள் அப்படின்னு மகாராஜா மகாராணியை தான் சொல்ல முடியும். பிரஜைகளை சொல்ல முடியாது இல்லையா? என்ன சொல்லுவாரு? மன்ஜீத், பிரகிருதி ஜீத், ஜெகத்ஜீத், அப்புறம் மாயாஜீத் அதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? யார சொல்ல முடியும்? மகாராஜா மகாராணி தான் முழுமையான வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, அவங்களதான் சொல்ல முடியும். பிரஜைகளை சொல்ல முடியாது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங். ஜெகத்ஜீத் ஆனா கர்மா ஜீத். ஆமா, இல்ல சரி ஓகே தான் சிஸ்டர். ஜெகத்ஜீத் மன்ஜீத்னா அதாவது ஜெயிக்கிறவங்க. ஆமா, ஜெயிக்கிறவங்க, மனதை ஜெயிக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் மனதை ஜெயிக்கணும். மனதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒரு முறை சொல்லுவாரு. அப்புறம் மன்ஜீத், பிரகிருதி ஜீத். முதல்ல மனசை ஜெயிக்கணும், ரெண்டாவது இயற்கையை ஜெயிக்கணும், அப்புறம் கர்மேந்திரிய ஜீத், இந்திர ஜீத்னு சொல்லுவாரு. இந்திரியங்களை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பிரகிருதி ஜீத் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். மன்ஜீத், கர்மேந்திரிய ஜீத், பிரகிருதி ஜீத், அப்புறமேலு மாயாஜீத், அப்புறமேல் ஜெகத்ஜீத். 5 ஜீத் இருக்குது. ஓகே, சரி வாசம். அப்பா சொல்றாங்க, மகாராணியைத்தான் சொல்லப்படுகிறது. எப்படி ஜெகத்ஜீத் என்று மகாராஜா மகாராணியைத்தான் சொல்லப்படுது. பிரஜைகளை சொல்ல முடியுமா? இப்பொழுது தெய்வீக சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தனக்காக எதனை செய்கின்றீர்களோ அதன்படி பலன் அடைவீர்கள். எந்த அளவு பிறரை பாவனமாக்குகின்றீர்களோ அதிகமாக ஞான தானம்
செய்பவருக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். ம் ஸ்தூல தானம் செய்பவருக்கு பெயர் கூட வெளிப்படுகின்றது. ம் மறு ஜென்மத்தில் அல்ப கால பலன் கிடைக்கின்றது. இங்கு 21 ஜென்மத்திற்கான விஷயம் பாவனமான உலகிற்கு எஜமானனாக வேண்டும். யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்களே மீண்டும் ஆகின்றார்கள். நாளாக ஆக மாயா அடி கொடுத்து கீழே விழ வைத்து விடுகின்றது. மாயாவும் குறைவான துஷ்டன் அல்ல. ம் குறைவான 8 முதல் 10 துஷ்டன் துஷ்டன் துஷ்டன். சரி சரி. மாயாவும் குறைவான துஷ்டன் அல்ல. 8 முதல் 10 வருடங்கள் தூய்மையாக இருந்தனர். ம் தூய்மையாவதில் சண்டை ஏற்பட்டது. மற்றவர்களை கீழே விழுவதில் இருந்து காப்பாற்றினார்கள். பிறகு தானே விழுந்து விட்டனர். அதிர்ஷ்டம் என்றுதானே சொல்ல முடியும். பாபாவினுடையவராகி பின் மாயாவினுடையவராகி விட்டார் என்றார். ம் விரோதி ஆகிவிட்டார் அல்லவா? ம் புதோட்டோஸ் என்ற கதை இருங்க உள்ளதல்லவா? சிஸ்டர், சொல்லிடலாம் அந்த காமத்தை பத்தி. எப்பவும் சொல்லுவீங்க இல்லையா, மற்ற விகாரங்கள் கூட பிரச்சனை கிடையாது, இந்த காம விகாரம் தான் பெரிய பிரச்சனைன்னு அப்பா சொல்லுவார். அதான் பாருங்க, 8 வருஷம் புருஷார்த்தம் பண்ணிருப்பாங்க, 10 வருஷம் புருஷார்த்தம் பண்ணிருப்பாங்க, இருந்தாலும் மற்றவங்கள அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து காப்பாற்றவும் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாதுன்னு கணவன் மனைவியை கூட்டு வச்சு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்களை அவங்கள முன்னேற்ற காரியம்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க போய் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களே விகாரத்துல போய் விழுந்துருவாங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப இருக்கிறதுலே மோசமான விகாரம் எதுன்னு பாருங்க, காம விகாரம். அதனாலதான் எல்லா முறையிலுமே அந்த வலியுறுத்தி சொல்லுவார், காமம் மகா சத்ரு அப்படின்னு. மற்ற 4 விகாரங்களை மகா சத்ருன்னு சொல்ல மாட்டார், அதெல்லாம் பூதங்கள் தான் சொல்லுவார். ஆனா இது ரொம்ப மோசமான விகாரம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மொத்தமா கெடுக்கக்கூடிய விஷயம். அப்பா வந்திருக்குதே தூய்மையாக்குறதுக்கு தான். நீங்க மறுபடியும் தூய்மையற்ற நிலைக்கு போனீங்கன்னா என்ன ஆகுறது? அதான் மொத்த அதிர்ஷ்டத்தையும் கெடுத்துக்கிறீங்க, பிளாக் மார்க் விழுந்துருது அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது இந்த விகாரங்களை பத்தி தான் சிஸ்டர். சரி வாசிங்க. பாபா வந்து குழந்தைகளுக்கு அன்பு தருகின்றார். குதாத்தோஸ்து என்ற கதை உள்ளதல்லவா? பாபா வந்து குழந்தைகளுக்கு அன்பு தருகின்றார், சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். பக்தி செய்யாமலேயே சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. ஏனென்றால் நண்பன் ஆகிவிட்டார் அல்லவா? எவ்வளவு சாட்சாத்காரம் கிடைத்தது. பிறகு ஜாது மந்திரம் என்று நினைத்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே அதனை பாபா நிறுத்திவிட்டார். பிறகு கடைசியில் நீங்கள் காட்சிகளை பார்த்தீர்கள். ஆரம்ப காலத்தில் எவ்வளவு மஜாவாக இருந்தது. அதனை பார்த்தும் கூட நிறைய பேர் சென்று விட்டார்கள். சூளையில் சில கற்கள் பக்குவமாகி விடுகிறது, சில வேகாமலேயே இருந்து விடுகிறது, சில உடைந்து விடுகிறது. எத்தனை பேர் சென்று விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிவிட்டார்கள். நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றோம் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது சொர்க்கம் எப்படி இருக்க முடியும்? புது உலகத்தில் தான் சொர்க்கம் இருக்கும். அச்சா மரளி நிறைவாயிருக்கிறது. அதாவது ஸ்தூல அந்த செங்க சோலையில பாருங்க, செங்கல் பாருங்க, ஒரு சிலது நல்லா வெந்து நல்ல பக்குவமா இருக்கும், இன்னொன்னு அரைகுறையா வெந்திருக்கும், உடஞ்சு போயிருக்கும், இன்னொன்னு மொத்தமாவே வேகாம மண்ணு போல இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இப்படி வரிசை கிரமமா தான் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்றாரு சிஸ்டர். ஓகே, சாட்சாத்காரம் காட்டினதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஜாது மந்திரம் என்று நினைத்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்துல அந்த சாட்சாத்காரம் சொல்லட்டா சிஸ்டர்? அதான் சாட்சாத்காரம் கிடைக்குது இல்லையா, கிடைச்சதான் ஜாது மந்திரம்னு சொன்னாங்க. அப்புறமேலு இந்த அவங்க ஆரம்பத்துல தொந்தரவு செய்துட்டே இருந்திருக்காங்க போல, இவங்க கிட்ட போகாதீங்க, அவங்க மந்திரஜாலம் மாயாஜாலம் செய்யறாங்க அப்படின்னு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆரம்பத்துல நல்லா கிடைச்சது, இறுதியில உங்களுக்கு கிடைக்கதான் போகுது. ஆரம்பத்துல மஜா இருந்துச்சு இல்லையா, ஆனா அந்த ஆரம்பத்துல அந்த மஜாவோட இருந்தவங்க கூட போயிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப எங்கெங்கெல்லாம் அந்த மாயை தீவிரமா வேலை செய்யுதுன்றத பாருங்க அப்படின்ற. எல்லாம் நம்மளுடைய சம்ஸ்காரம் தான். எல்லாம் அந்த மாயின் சம்ஸ்காரம், மாயை செய்யக்கூடிய தொந்தரவு இவ்வளவு தடைகள் ஏற்படுத்துது அப்படின்றத சொல்றாரு. குதாதோஸ்துங்கிறது அந்த இறை நண்பனின் கதை. இறை நண்பன் கதையில தான் இந்த சாட்சாத்காரம் காமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் போல. அதான் சொல்றாரு, அங்க சேர்த்து வச்சு சொல்றாரு சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையும் மனபாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். தார்மிகான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க கருணை உள்ளமுடையவராகி கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும். ஒருபோதும் எந்த பழக்கத்திற்கும் வசமாகி தன்னுடைய பதிவேட்டை குறைவுள்ளதாக்கி விடாதீர்கள். கருணை உள்ளமுடையவராகி
நீங்களும் படிக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க படிச்சுட்டு நீங்க மட்டும் நல்லா ஆயிடக்கூடாது இல்லையா? அடுத்தவங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு கருணை உள்ளம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறார். ஏன்னா மற்றவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க மீதும் கருணை வச்சு அவங்களுக்கும் நன்மை செய்தாகணும் அப்படின்றத சொல்றாரு. அப்புறமேலு எந்த ஒரு பழக்க வழக்கங்களுக்கும் வசமாகி விகர்மம் செய்திடாதீங்க, உங்களுடைய பதிவேட கெடுத்துக்கிடாதீங்க அப்படிங்கிறார். பிளாக் மார்க் விழுந்துடக்கூடாது, எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். ரெண்டாவது பாயிண்ட், மனிதனிலிருந்து தேவதையாவதற்கு முக்கியமானது பவித்திரதா. எனவே ஒருபோதும் பத்தித்தமாகி தன்னுடைய புத்தியை அழுக்காக்கி விடாதீர்கள். மனதை உறுத்துவது போன்று வருத்தப்படுவது போன்று எந்த காரியமும் செய்ய வேண்டாம். மனதை உறுத்துற மாதிரி எந்த காரியமும் செய்யாதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா விகாரத்துல விழுந்துட்டா பச்சாதாபம் ஏற்படும். கோவப்பட்டு இந்த சண்டையிட்டு கொலை செய்துட்டாங்க அப்படின்னா கூட பின்னாடி வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான் 2 விதமான பச்சாதாபம். காமத்துல ஈடுபட்டாலும் வரும், கோபத்துல ஈடுபட்டு சண்டையிட்டு மற்றவங்களை அடிச்சாலும் எந்த ஒரு பாவம் கர்மம் செய்தாலும் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படதான் சிஸ்டர் செய்யும். அதான் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. விதை வடிவ ஸ்திதி மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற தண்ணீர் கொடுக்கக்கூடிய கல்யாணக்காரி ஆகுக. விதை வடிவ ஸ்திதி விதை வடிவ ஸ்திதி மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற தண்ணீர் கொடுக்கக்கூடிய கல்யாணக்காரி ஆகுக. அதுக்கு விஸ்தாரம் சொல்றாங்க. விதை வடிவ ஸ்திதி அனைத்திலும் சக்திசாலி ஸ்திதி ஆகும். இந்த ஸ்திதி தான் லைட் ஹவுஸின் காரியத்தை செய்கிறது. இதன் மூலம் முழு உலகத்திலும் ஒளியை பரப்புவதற்கு நிமித்தமாகிறீர்கள். எப்படி விதை மூலமாக தானாகவே முழு விருட்சத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ, அதுபோல் எப்போது விதை வடிவ ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது உலகிற்கு ஒளி என்ற தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் முழு உலகிற்கும் உங்கள் ஒளியை பரப்புவதற்கு விஸ்வ கல்யாணக்காரி, உலகிற்கு நன்மை செய்பவர் என்ற ஸ்டேஜ் இருக்க வேண்டும். இதற்காக லைட் ஹவுஸ் ஆகுங்கள், பல்பாக ஆகக்கூடாது. ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஸ்மிருதி இருக்க வேண்டும். அதாவது முழு உலகிற்கும் நன்மை நடைபெறட்டும் என்று இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரி, ஓகே. விதை ரூபஸ்திதி அதுதான் சக்திசாலியான ஸ்திதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. விதை ரூபஸ்திதினா என்னது? அசரீரி ஆகக்கூடிய ஸ்டேஜ். ஆத்மா உணர்வுல ஆத்மா இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அந்த அசரீரி ஸ்டேஜ் தான் சக்திசாலியான ஸ்டேஜ். எப்படி ஒரு மரத்துல விதைக்கு இந்த வேர் பகுதியில தண்ணி ஊத்துனா அந்த முழு மரத்துக்கு சக்தி சேருது இல்லையா? அது போல இந்த விதை ரூப ஸ்திதி தான் அந்த லைட் ஹவுஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. அந்த விதை ரூபத்துல இருந்தீங்கன்னா முழு உலகத்துக்கும் உங்களால ஒளி கொடுக்க முடியும் லைட் ஹவுஸ் ஆகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க விதை ரூப ஸ்திதியில இருந்தீங்கன்னா முழு உலகத்துக்கும் சக்தி கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற சொமான்ல இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறார். நான் முழு உலகத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கணும். அப்போ உங்ககிட்ட இருந்து அந்த விதை ரூபஸ்திதியில இருந்து ஒளி பரவும் முழு உலகத்துக்கும் அப்படின்னு சொல்றார். பல்பாக ஆகாதீங்க அப்படின்னு சொன்னார். விதை ரூபஸ்திதியில ஆகிட்டு எல்லைக்குட்பட்ட இந்த சென்டருக்கு இன்சார்ஜ், இந்த மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குறேன், இந்த சின்ன சின்ன இடத்துக்கு ஒளி கொடுக்குறேன் அப்படின்னு இல்லாம முழு உலகத்துக்குமே ஒளி கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதுக்கு தான் அந்த முழு உலகத்துக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்ற ஒரே ஒரு சங்கல்பம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சங்கல்பத்துல அந்த ஸ்மிருதி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சங்கல்பத்துல அந்த நினைவு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு சிஸ்டர். என்ன சங்கல்பம்ன்றது எண்ணம், சரியா? ஸ்மிருதிங்கிறது நினைவு. அந்த நினைவுல இருக்கணும். நான் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற நினைவுல இருந்து அந்த சங்கல்பம் எப்படிப்பட்டதா எழும்பணும் அப்படின்னா இந்த முழு உலகத்துக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சக்திசாலியான நிலைக்கு இந்த சேவை செய்யறதுக்கு நீங்க நிமித்தமாயிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காரு. சரி வாசிங்க. அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க. அட்ஜஸ்ட் ஆவதற்கான சக்தி என்பது ஆபத்தான சமயத்தில் பாசிட்டிவ் ஆனர் ஆக்கிவிடும். அட்ஜஸ்ட் ஆவதற்கான சக்தி என்பது ஆபத்தான சமயத்தில் பாசிட்டிவ் ஆனர் ஆக்கிவிடும். சொல்லட்டா சிஸ்டர்? சொல்லுங்க. அட்ஜஸ்ட் அப்படின்னா அனுசரிச்சு போகக்கூடிய சக்தி. அது இருந்துச்சுன்னா ஆபத்தான சமயத்துல பாசிட்டிவ் ஆனரா உங்களை ஆக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அட்ஜஸ்ட் அனுசரிச்சு போகிற சக்தி அப்படின்னா வளைந்து போகக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவார். வளைஞ்சு போக தெரியணும் எல்லாருக்கிட்டையும். ஒருத்தவங்க எப்படி சொல்றாங்கன்னா அப்படி நம்ம ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் ஆகி போகணும், அனுசரிச்சு போகணும், அவங்கள நம்ம அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இல்லையா?
அது போல ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தங்க கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவே, அதை ஈஸியா வளைக்க முடியும். அதே ஒரு இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்கவே, அதை ஈஸியா வளைக்க முடியாது. அதனாலதான் பாபா இந்த அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய சக்திக்கு ஒரு நல்ல ஸ்லோகன் சொல்லுவாரு, யாரு மோல்ட் ஆவாங்களோ அவங்க தான் ரியல் கோல்ட் ஆவாங்க அப்படின்னு. அது போல அந்த அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா ஆபத்தான சமயத்துல நீங்க பாசிட்டிவ் ஆனர் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால அந்த தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ம். அவேக்தேஸ்வர படிக்கிட்டான். படிங்க. அவேக்த சமிகை சத்தியத்தா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். சத்தியத்தா மற்றும் பண்பாடு அந்த மாசத்துக்கு உரிய ஃபுல் அவேக்தேஸ்வரமே சத்தியத்தாவை பத்தியும் இந்த பண்பாடுங்கிற கலாச்சாரத்தையும் பத்தியும் தான் சொல்லியிருக்கு. இதுல அப்பா சொல்றாங்க, பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் சத்தியத்தா உண்மையாகும். சத்தியத்தாவின் மூலம்தான் வெளிப்படுத்துதல் பிரத்யட்சத்தா நடைபெறும். ஒன்று தனது ஸ்திதியின் சத்தியத்தா, இரண்டாவது சேவையின் சத்தியத்தா. சத்தியத்துவக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை. இந்த இரண்டு தாரணைகளின் ஆதாரத்தில் சத்தியத்தா மூலம் பரமாத்ம பிரத்யட்சத்தாவுக்கு நிமித்தமாகுங்கள். இந்த இரண்டு தாரணை தூய்மை மற்றும் சத்தியத்தா பரமாத்மாவின் பிரத்யட்சத்தாவிற்கு நிமித்தமாகுங்கள். எந்த விதமான தூய்மையற்ற தன்மை, அதாவது ஒரு சிறிதும் உண்மை தூய்மை இவற்றில் குறைவு இருக்குமானால் காரியத்தின் சித்தி நடைபெற முடியாது. இதுக்கு ஒரு ஹின்ஸ் கொடுக்கலாம் சிஸ்டர். அது அப்பாவுடைய பேர் தான். என்ன ஹின்ஸ் அப்படின்னா, சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சத்தியத்தை பார்க்கலாம். சத்தியத்தா மூலமா தான் பிரத்யட்சத்தா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பரமாத்மா வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் எதா இருக்குது, இந்த சத்தியதாவா இருக்குது. அப்ப உண்மையாக இருக்கணும். எதுல உண்மையா இருக்கணும்? சுயஸ்திதியின் சத்தியத்தா, சேவையின் சத்தியத்தா. சுய ஸ்திதியிலையும் நீங்க சத்தியமா இருக்கணும், சேவையில கூட உண்மையான சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சத்தியம் வந்துச்சா? அப்புறம் இதுக்கு வரணும், இது வரணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான தாரணை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு தூய்மையின் தாரணை, இன்னொன்னு பயமற்றதன் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இங்க தூய்மைங்கிறது அந்த சுந்தரம்ன்றது சொல்றோம் இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம்ன்றதுல சுந்தரம்ன்றது அந்த தூய்மையை குறிக்கக்கூடியது. பயமற்ற தன்மை அப்படிங்கிறது நன்மையை குறிக்கக்கூடியது. எப்ப நமக்கு பயம் வரும் அப்படின்னா, ஏதோ தீமை நடக்க போகுதோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த பயம் வரும். அதனால எதுவுமே தீமை கிடையாது, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தான் பயமற்ற தன்மை. அங்க சிவம் அப்படிங்கிறது நன்மையை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதான் ஹின்ஸ் சொன்னேன், சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு. அந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அவ்வியக்த சமிக்கையை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். தூய்மை மற்றும் அந்த பயமற்ற தன்மை இருக்கும்போது என்ன சொன்னார் சிஸ்டர் லாஸ்ட்? 2 இதுல குறைவு உண்மை மற்றும் தூய்மை இவற்றில் குறைவு இருந்தால் காரியத்தின் சித்தி நடைபெற முடியாதுன்ட்டார். ஆமா, தூய்மை உண்மையின் தூய்மை பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னாதான் வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா இதுல வெற்றி கிடைக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஆமா, தூய்மை இருக்கணும். உங்களுக்கு எண்ணம் சொல் செயல் 3லயுமே தூய்மை இருக்கணும். அப்பனாதான் தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு சங்கல்பத்தையும் அந்த பயமற்ற தன்மை இருக்கணும். எது நடந்தாலும் அதுல நன்மை இருந்தே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆழமான நிச்சய புத்தின்னு சொல்லுவார் இல்லையா, நிச்சய புத்தி விஜயந்தி அப்படின்னு. அந்த நிச்சய புத்தி மற்றும் இந்த எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இருக்கும் போது வெற்றி அடைய முடியும். இதுல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அதுல அந்த காரியத்துல சித்தி ஏற்படாது, வெற்றி அடைய முடியாது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். ஓகே பிரதர், இருக்கு. அதாவது தூய்மை உண்மை. ஆமா, தூய்மை உண்மை அண்ட் ட்ரூத்னஸ் ரெண்டுலயும் பியூரிட்டி ரெண்டுலயும் குறைவு இருந்துச்சுன்னா சித்தி காரியத்துல வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் பாருங்க, பயமற்ற, இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பயமற்ற தன்மை. பயமற்ற தன்மை எப்ப வரும் அப்படின்னா, ஏதாவது தப்பா நடக்க போகுதோ தீமை நடக்க போகுதோ அப்படின்னு நினைக்கும் போது பயம் வந்துடும். அப்பதான் நம்ம அந்த டிராமா பாயிண்ட கொண்டுட்டு வரணும். இல்ல இது நன்மைக்கு தான் நடக்குது, டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற பாயிண்ட் வைக்கணுங்க. அதனாலதான் சிவம் நன்மை செய்யக்கூடியவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம். அதை வச்சு படிச்சு பாருங்க, ஒரு 10 தடவை படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் புரியும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. வாய்ப்பு எடுத்து கொடுத்த சரவண பாஜிக்கு நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.